வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழில் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. நீ வந்து என்ன பண்ண போகிற, நீ வந்து ஊருக்கு போக போகிறியா, நான் வந்து மார்க்கெட் போக போகிறேன், நான் வந்து வேலைக்கு போக போகிறேன். இந்த மாதிரி நம்ம தமிழில் அடிக்கடி யூஸ் பண்ணுற இந்த சென்டென்ஸ்லாம் வந்து ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் வந்து இதை இஸ் அபவுட் டு அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ நடக்கிற விஷயம் இல்லை, இமீடியட் ஃப்யூச்சரில் வெரி சூன் கூடிய சீக்கிரம் நடக்க போகிற ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதோட பேசிக் ஃபார்மேட் எப்படி வரும்னா, அந்த வினைச்சொல் ரூட் வெர்ப் எழுதிட்டு அதோட நே சேர்க்கணும். ஆண் சொல்கிறதா இருந்தால் வாலான்னு எழுதணும், பெண் சொல்கிறதா இருந்தால் வாலி, ப்ளூரல்லையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்பையும் வாலே அப்படின்னு எழுதணும். இதுக்கு வந்து ஹெல்பிங் வெர்ப் எந்த மாதிரி வரும்னா, சப்ஜெக்ட் மெயின் நான் வரப்போ அந்த சென்டென்ஸ் ஹூனில் வந்து முடியும். தும் சப்ஜெக்ட் வந்து தும் நீ அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ அது வந்து ஹோவில் வந்து முடியும் அந்த சென்டென்ஸ். சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா ஹேயில் வந்து முடியும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்பையும் ஹேனில் வந்து முடியும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் மார்க்கெட் போக போகிறேன், மெயின் மார்க்கெட் ஜானே வாலா ஹூன். மெயின் மார்க்கெட் ஜானே வாலா ஹூன், நான் மார்க்கெட் போக போகிறேன். மெயின் நான் ரூட் வெர்ப் வந்து ஜா, அதுக்கு வந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். அதோட நே சேர்த்து எழுதணும் இந்த ஃபார்மேட்டில். ஆண் சொல்கிறதா இருந்தால் வாலான்னு எழுதணும், பெண் சொல்கிறதா இருந்தால் வாலி. மெயின் மார்க்கெட் ஜானே வாலி ஹூன் அப்படின்னு வரும். அவன் நாளைக்கு போக போகிறான், வஹ் கல் ஜானே வாலா ஹே. அவன் நாளைக்கு போகிறான், வஹ் கல் ஜானே வாலா ஹே. வஹ் அவன், கல் நாளைக்கு, ஜானே ஜான்றது ரூட் இருப்போம், அதோட நே சேர்த்துருக்காங்க. வாலா இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலர்னால ஹே வந்து சேர்த்து எழுதியிருக்காங்க. அவன் வந்து நாளைக்கு போகிறான், வஹ் கல் ஜானே வாலா ஹே. நாளைக்கு நான் ஆஃபீஸ் வரப்போகிறேன், மெயின் கல் ஆஃபீஸ் ஆனே வாலி ஹூ. நான் நாளைக்கு ஆஃபீஸ் வரப்போகிறேன், மெயின் கல் ஆஃபீஸ் ஆனே வாலி ஹூன். மெயின் நான், கல் நாளைக்கு, அப்படின்றது ரூட் வெர்பு, அதுக்கு வருதல் அப்படின்னு அர்த்தம். அதோட நே சேர்த்து எழுதணும் இந்த ஃபார்மேட்டில். பெண் சொல்கிறனால வாலி ஹூன் சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. மெயின் கல் ஆஃபீஸ் ஆனே வாலி ஹூன், நாளைக்கு நான் ஆஃபீஸ் வரப்போகிறேன். இனி ப்ளூரலில் சொல்கிறப்போ நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறத ஹம் ஸ்கூல் ஜானே வாலே ஹைன். ஹம் நாங்கள் ஸ்கூல் ஜானே வாலே ஹைன். இங்கே வந்து ஹம் அப்படின்னு வரனால நம்ம இங்கே வாலே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இங்கே வந்து ஹெல்பிங் வெர்பு ஹெயினில் வரும். ஹம் ஸ்கூல் ஜானே வாலே ஹைன், நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். நீ ஊருக்கு போகிறியா, கியா தும் காவ் ஜானே வாலே ஹோ. நீ ஊருக்கு போகிறியா, கியா தும் காவ் ஜானே வாலே ஹோ. இது கொஸ்டினாக கேட்குறதுனால நம்ம இங்கே கியா எழுதியிருக்கோம். தும்னா நீ, காவ் அப்படின்னா வந்து சொந்த ஊர் கிராமம்னு அர்த்தம். ஜானா வந்து ரூட் வெர்பு, அதோட நே சேர்த்துருக்காங்க. தும்னு வரப்போ வாலே அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதணும். இது வந்து ஹெல்பிங் வெர்பு வந்து ஹோவில் வந்து தும் வரனால ஹோவில் வந்து முடியும். நீ வந்து ஊருக்கு போகிறியா, கியா தும் காவ் ஜானே வாலே ஹோ. நான் ஒரு மொபைல் வாங்க போகிறேன், மெயின் ஏக் மொபைல் கரீத்னே வாலா ஹூன். நான் ஒரு மொபைல் வாங்க போகிறேன், மெயின் ஏக் மொபைல் கரீத்னே வாலா ஹூன். மெயின் நான், ஏக் மொபைல் ஒரு மொபைல், கரீத் அப்படின்னா வந்து வாங்குறது, அதோட நே சேர்த்து எழுதணும். ஆன் சொல்கிறனால வாலா ஹூன் எழுதுகிறாங்க. மெயின் ஏக் மொபைல் கரீத்னே வாலா ஹூன், நான் ஒரு மொபைல் வாங்க போகிறேன். அவர் கடையை மூட போகிறாரு, வே துக்கான் பந்த் கர்னே வாலே ஹைன். வே துக்கான் பந்த் கர்னே வாலே ஹைன். வே அப்படின்னா வந்து அவர். முன்னாடி வஹ் பார்த்தோம், வஹ் அப்படின்னா அவன். இது வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்போ வே அப்படின்னு சொல்லணும். கடைக்கு வந்து துக்கான், அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து பந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கடையை அடைக்க போகிறாரு, வே துக்கான் பந்த் கர்னே வாலே ஹைன். இது வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறனால நம்ம வாலே ஹைன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அவர் கடையை அடைக்க போகிறாரு, வே துக்கான் பந்த் கர்னே வாலே ஹைன். நாளைக்கு நீ என்ன பண்ண போகிற, கல் தும் கியா கர்னே வாலே ஹோ. கல் தும் கியா கர்னே வாலே ஹோ. கல் நாளைக்கு, தும் நீ, கியா என்ன, கர்னேனா வந்து கர் அப்படின்ற ரூட் வெர்புக்கு செய்தல் அப்படின்னு அர்த்தம். அதோட நே சேர்த்து எழுதியிருக்காங்க இந்த ஃபார்மேட்டில். வாலே ஹோ தும் வரனால நம்ம வாலே ஹோன்னு எழுதுகிறோம். கல் தும் கியா கர்னே வாலே ஹோ, நாளைக்கு நீ என்ன பண்ண போகிற. நான் இன்றைக்கி சாப்பாடு வெளியே சாப்பிட போகிறேன், மெயின் ஆஜ் கானா பாஹர் கானே வாலா ஹூன். மெயின் நான், ஆஜ் இன்னைக்கு, கானா சாப்பாடு, பாஹர் வெளியே, கா அப்படின்ற ரூட் வெர்புக்கு சாப்பிடுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபார்மேட்டில் நே சேர்த்து எழுதணும். இது வந்து ஆன் சொல்கிறனால இங்கே வந்து வாலா அப்படின்னு எழுதியிருக்காங்க. மெயின் வரனால ஹூனில் வந்து முடியும்.
நான் ஒரு புது பிஸ்னஸ் தொடங்க போகிறேன். மெயின் நயா பிஸ்னஸ் ஷுரு கர்னே வாலா ஹூன். மெயின் நயா பிஸ்னஸ் ஷுரு கர்னே வாலா ஹூன். நான் ஒரு புது பிஸ்னஸ் தொடங்க போகிறேன். நயா அப்படின்னா புதியது, ஷுருனா வந்து தொடங்குதல் அப்படின்னு அர்த்தம். இது ஆன் சொல்கிறனால வாலா ஹூன் எழுதியிருக்காங்க. மெயின் நயா பிஸ்னஸ் ஷுரு கர்னே வாலா ஹூன். நான் ஒரு புது பிஸ்னஸ் தொடங்க போகிறேன். அம்மாட்ட கேட்குறோம், நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னு. ஆப் கியா பக்கானே வாலி ஹைன். நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க. ஆப் நீங்கள், கியா என்ன, பக்கா அப்படின்னா வந்து சமைக்கிறது. அதோட நே சேர்த்து எழுதணும் இந்த ஃபார்மேட்டில். இது வந்து பெண்ணால் நம்ம வாலி அப்படின்னு எழுதுகிறோம். ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறனால ஹைன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். ஆப் கியா பக்கானே வாலி ஹைன். நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க. நான் ரொட்டி தயாரிக்க போகிறேன். மெயின் ரொட்டி பனானே வாலி ஹூன். நான் ரொட்டி தயாரிக்க போகிறேன். மெயின் ரொட்டி பனானே வாலி ஹூன். பனா அப்படின்னா தயாரித்தல், இதோட நேசத்தை எழுதணும். வாலி ஹூன் பெண் சொல்கிறனால வாலி ஹூன் சொல்கிறாங்க. மூவி தொடங்க போகுது. மூவி ஷுரு ஹோனே வாலி ஹே. வேகமாவா மூவி தொடங்க போகுது அப்படின்னு சொல்கிறத ஜல்தியாவோ ஃபில்ம் ஷுரு ஹோனே வாலி ஹே. ஃபில்ம் அப்படின்றது வந்து பெண் பால், ஸோ அதனால தான் இங்கே வந்து வாலி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. மூவி, வீடியோ இதெல்லாம் வந்து ஷோ இதெல்லாம் வந்து ஹிந்தியில் பெண் பாலாக யூஸ் பண்ணுவாங்க. ஷுரு அப்படின்னா வந்து தொடங்குறது. மழை வரப்போகுது. பாரிஷ் ஹோனே வாலி ஹே. மழை வரப்போகுது. பாரிஷ் ஹோனே வாலி ஹே. பாரிஷ்னா மழை. இது வந்து மழை அப்படின்றத வந்து ஹிந்தியில் பெண்பாலை யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் வாலி அப்படின்னு சொல்கிறாங்க. பாரிஷ் ஹோனே வாலி ஹே. மழை வரப்போகுது. இப்போ நம்ம சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ க்ரீன் லைட் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறத வந்து க்ரீன் லைட் ஆனே வாலா ஹே. க்ரீன் லைட் ஆனே வாலா ஹே. க்ரீன் லைட் வரப்போகுது. அப்படின்ற ரூட் வெர்புக்கு வருதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் ஆனே வாலே ஹே. ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் ஆனே வாலே ஹே. 10 மணி ஆகப்போகுது. 10 பஜ்னே வாலே ஹைன். 10 மணி ஆகப்போகுது அப்படின்னா 10 பஜ்னே வாலே ஹைன். இது வந்து ப்ளூரல்னால 10 அப்படின்றது ப்ளூரல்னால இங்கே வந்து வாலே ஹைன் அப்படின்னு எழுதுகிறாங்க. 10 மணி ஆகப்போகுது. 10 பஜ்னே வாலே ஹைன். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது ஹிந்தியில் கியா ஹோனே வாலே ஹே. என்ன நடக்க போகுது அப்படின்னா கியா ஹோனே வாலே ஹே. இப்போ வந்து 2021 என்ன நடக்க போகுது அப்படின்னா 2021 மே கியா ஹோனே வாலே ஹே. வருங்கால கணவர், கணவராக வரப்போகிறவர் அப்படின்னு சொல்கிறது ஹிந்தியில் ஹோனே வாலே பதி. பதி அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட். ஹோனே வாலே பதி அப்படின்னா வருங்கால கணவர். இந்த ஃபார்மேட் வந்து இப்போ வாஸ் அபவுட் டு பாஸ்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே சேம் ஃபார்மேட் தான் நம்ம வந்து அந்த ப்ரெசன்ட் டென்ஸோட அந்த ஹெல்பிங் வெர்பு ஹே, ஹூன், ஹோ இதுக்கு பதிலாக வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸோட ஹெல்பிங் வெர்பு வந்து நம்ம சேர்க்கணும். ஆண் சொல்கிறதா இருந்தால் தாம், பெண் சொல்கிறதா இருந்தால் தீ, ப்ளூரலில் வந்து தே அப்படின்னு சேர்த்து எழுதணும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நான் வந்து அங்கே போய் சேர்ந்தப்போ ட்ரெயின் வந்து போக போச்சு. நாங்கள் போய் சேர்ந்தேன் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் நான் போய் சேர்ந்தப்போ ட்ரெயின் வந்து போக போச்சு. ஆக்சுவலாக ட்ரெயின் போகல, அதுக்கு முன்னாடியே அவர் ஏறிட்டார். இந்த மாதிரி ட்ரெயின் வந்து போக போச்சு அப்படின்னு பாஸ்ட் டென்ஸாக சொல்கிறப்போ அது எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஜப் மெயின் வஹான் பகுன்ச்சா தோ ட்ரெயின் छूटने वाली थी. ஜப் அப்போது, மெயின் நான், வஹான் அங்கே, பஹுன்ஷ் அப்படின்னா வந்து சேர்றது, ரீச் பண்ணுறது, அதோட பாஸ்டன்ஸில் பஹுன்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப் மெயின் வஹான் பஹுன்ஷா. நான் வந்து அங்கே போய் சேர்ந்தப்போ ட்ரெயின் छूटने वाली थी. ட்ரெயின் வந்து छूटना அப்படின்னா வந்து டிபார்ட், லீவ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ட்ரெயின் வந்து போக போச்சு. இங்கே வந்து ட்ரெயின் அப்படின்றது வண்டிகள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து வண்டிகள் வந்து ஸ்திரீலிங்காக சொல்லுவாங்க, அதனால தான் இங்கே வந்து வாலி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. ஜப் மெயின் வஹான் பவுன்ஷாத்தோ ட்ரெயின் छूटने वाली थी. நான் அங்கே போய் சேர்ந்தப்போ ட்ரெயின் வந்து போக போச்சு. ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் போக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.